மன்னா எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இங்கு கர்த்தர் நமக்கு இன்னொரு ஆலோசனையை அவருடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்கிறார். எப்படி நம்முடைய யுத்த களத்துல நின்று யுத்தங்களை மேற்கொள்வது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எதற்காக இந்த விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும்? பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள, அதை தடுக்க, அதை முறித்து போட விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். யுத்த காலத்துல நிற்கும் போது நம்முடைய விசுவாசம் நம்மளை காக்க வல்லதா இருக்குது. நம்முடைய விசுவாசமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்? இது என்னுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். எப்படிப்பட்ட விசுவாசம்? நான் தனியாக இல்லை, இந்த யுத்த காலத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறவர். கர்த்தர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக செல்லுகிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக நிற்கிறார். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடைய யுத்தம். இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை சொல்லி அந்த விசுவாசத்தை இருதயத்துல நம்ம விசுவாசித்தால் எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் நம்ம மேற்கொள்ள உதவியா இருக்கும். சத்துரு வெட்கப்பட்டு போவான், நீங்களோ தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, யுத்த காலத்துல நிற்கும் போது எங்களுக்கு அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நிற்க கிருபத்தாங்க. எல்லா அக்கினி அஸ்திரங்களும், சத்ருவின் அக்கினி அஸ்திரங்களும் முறியடிக்கப்படுவதாக, அந்தகாரத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்ல விரும்புகிறோம். அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கர்த்தர் உயர்ந்திருப்பீராக, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.